மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு வீட்டிற்கும் 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் என 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை தெரிவித்திருக்கிறார் இபிஎஸ். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 12,000 தரப்படும் என்றும் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, இந்த தேர்தல் வாக்குறுதி குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். அதிமுக சார்பில் ஏற்கனவே 2 கட்டமாக தேர்தல் வாக்குறுதிகள் 10 வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை ஒட்டி இன்று 3ஆம் கட்ட அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இதனை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இதில் முக்கியமாக 6 அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் முதலாவது அறிவிப்பு என்பது அந்த பல்வேறு வரி எல்லாம் உயர்த்தப்பட்ட நிலையில அதனை சமாளிக்கக்கூடிய வகையில ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகை 10,000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம் போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், அதே போல சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகளும் உயர்த்தப்பட்டு விட்டது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்து விட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். முக்கியமாக இந்த அறிவிப்பின் போது அனைத்து குடும்பங்களுக்குமே வழங்கப்படும் இந்த கருணை தொகை என்று தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் திமுகவில் அனைத்து அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில அதில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் அதற்கு பிறகு கொடுக்கப்பட்டது. எனவே அது ஒரு விமர்சனம் எழுந்த நிலையில தற்போது இதனை முக்கியமாக குறிப்பிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்குமே கருணை தொகை 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதே போல இன்றைய தினம் மீனவர் நலன், இளைஞர் நலன் இந்த 2 விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இத்தகைய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதில் 2வது அறிவிப்பு என்பது வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், 12ஆம் வகுப்பு படித்து வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயும் உதவி தொகையாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் வேலை வாய்ப்பின்றி இருக்கக்கூடிய நிலையில அந்த நேரத்தில் அவர்கள் அதை சமாளிக்கக்கூடிய வகையில, அவர்களின் சுமையை குறைக்கக்கூடிய வகையில இத்தகைய அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. எனவே பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், +2 படித்து வேலைக்காக அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயும் உதவி தொகையாக வழங்கப்படும் என்று அதிமுக சார்பில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே போல மீனவர் நலனை பொறுத்த வரைக்கும் மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது 8,000 ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில அதனை அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்படும் பொங்கல் தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தற்போது முன்கூட்டியே அந்த பொங்கலுக்கான அந்த ரொக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அறிவித்து விட்டார். ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கலின் போது பொங்கல் தொகுப்பு வழக்கமாக வழங்கப்படும். அதில் ஒரு வருடம் வழங்கப்படாது, அந்த ரொக்க தொகை வழங்கப்படாது. ஒரு வருடம் 2,000, ஒரு வருடம் 3,000 இப்படி எல்லாம் வழங்கப்படக்கூடிய நிலையில 5 ஆண்டுக்குமான ஒரு அறிவிப்பாகவே இதை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். எனவே அதிமுக ஆட்சி அமைந்தால் பொங்கல் தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல நெசவாளர்கள் நலனை பொறுத்த வரைக்கும் கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் 300 யூனிட்டில் இருந்து 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டில் இருந்து 1,400 யூனிட்டாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலும் நகர பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள்
கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பும் 6வது அறிவிப்பாக வெளியாகி இருக்கிறது. சமீபத்தில் கூட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருந்த அவர் சிறு வியாபாரி, தெருவோரம் கடை வைத்திருக்கக்கூடிய சிறு வியாபாரிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார். இதற்கிடையே நகர பகுதிகளிலும் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் இத்தகையான ஒரு அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் ஏழை எளிய மக்களினுடைய ஒரு நலன் சார்ந்த பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே 2 கட்டங்களாக 10 அறிவிப்புகள் வெளியாகி இருந்தது. முக்கியமாக பெண்களுக்கு எப்படி திமுக ஆட்சியில் உரிமை தொகை கொடுக்கப்படுகிறதோ அது போன்றதொரு குடும்ப விலக்கு திட்டம் மூலம் பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய், ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய், பெண்களுக்கு நகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் எப்படியோ அதே போல ஆண்களுக்கும் இனிமேல் பயணம் இலவசமாக வழங்கப்படும். இப்படியான பல்வேறு அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இதற்கிடையே இன்றைய தினம் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இத்தகைய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. 6 அறிவிப்புகள் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. இந்த 6 அறிவிப்புகளும் மீனவர் நலன், இளைஞர் நலன், இது போன்ற அறிவிப்புகளாக தான் இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா திமுக ஆட்சி அமைந்த பிறகு மின்கட்டண உயர்வு, சொத்து வரி, வீட்டு வரி உயர்வு, குடிநீர் வரி போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையெல்லாம் உயர்த்தப்பட்டது. இதனை கண்டித்து அதிமுக சார்பில் ஒவ்வொரு மாநகராட்சியிலுமே, அதுவும் இந்த ஆண்டு தேர்தல் என்பதால் இந்த ஆண்டில் பல்வேறு மாநகராட்சிகளிலும் இந்த விவகாரத்தை குறிப்பிட்டு அதிமுக சார்பில் பல கட்ட போராட்டங்கள் எல்லாம் நிறைய இடங்களில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் நடைபெற்றிருந்தது. எனவே இதனை முன்னிறுத்தி, மக்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய இந்த விஷயத்தை முன்னிறுத்தி கருணை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எனவே இது போன்ற விஷயங்கள், இந்த பல்வேறு வரி கட்டண உயர்வின் காரணமாக ஏழை எளிய மக்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய நிலையில அவர்களின் சுமையை பன்மடங்கு திமுக அரசு அதிகரித்து விட்டதாகவும், அதனை குறைக்கக்கூடிய வகையில அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதே போல இளைஞர்கள் நலனை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள், ஏராளமானோர் வேலை வாய்ப்பின்றி தவிக்கக்கூடிய சூழலானது இருக்கிறது. எனவே வேலை வாய்ப்புகளுக்காக பதிவு செய்யப்பட்டு பட்டதாரி இளைஞர்களுக்கு, வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு 2,000 ரூபாயும், +2 படித்துவிட்டு வேலைக்காக அலுவலகங்களில் பதிவு செய்துவிட்டு அந்த வேலைக்காக காத்திருப்போருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக இத்தகைய ஒரு அறிவிப்பு என்பது லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் படித்து முடித்துவிட்டு வேலை வாய்ப்பின்றி இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு மாதம் தோறும் அவர்களின் சுமையை குறைக்கும் வகையில இத்தகைய அறிவிப்புகளை அவர்கள் கவனம் செலுத்தி இத்தகைய ஒரு அறிவிப்பை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அதே போல மீனவர்கள் நலனை பொறுத்த வரைக்கும் மீன்பிடி தடை காலங்களில் வழங்கப்படும் அந்த நிவாரண தொகை 8,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது மீனவர்களின் நீண்ட கால கோரிக்கையாகவே இருக்கிறது. எனவே இந்த கோரிக்கை நிறைவேறக்கூடிய வகையில 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். அதே போல ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கல் அன்று, பொங்கல் தினத்தை முன்னிட்டு பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. மேலும் நகர்ப்புற பகுதிகளிலும் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பையும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். எனவே 3வது கட்டமாக இத்தகைய அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. எனவே அடுத்தடுத்த நாட்களிலும் இது போன்ற பல்வேறு அறிவிப்புகள், மக்களை கவரக்கூடிய அறிவிப்புகள் நிறைய வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு தீவிர முனைப்பில் அதிமுக இருந்து வரும் நிலையில மக்களை கவரக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளை ஏற்கனவே வெளியிட்டு விட்டார்கள். உதாரணத்திற்கு நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்குமே இலவச பயணம், இது போன்ற அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது.
எனவே அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கக்கூடிய வகையில, உதாரணத்துக்கு மீனவர்கள், இளைஞர்கள், மகளிர், நெசவாளர்கள், இப்படி அனைவரையுமே உள்ளடக்கக்கூடிய வகையில அவர்கள் அந்த அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டு வருகிறார்கள். எனவே இன்றைய தினம் இளைஞர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், சிறு வியாபாரிகள் இவர்களை உள்ளடக்கிய வகையில இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் அறிவிப்பில் மிக முக்கியமான அறிவிப்பு என்பது கருணை தொகை 10,000 ரூபாய் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு என்றே சொல்லலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லதா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.